அஷோ, அவளுக்கு செருப்பு போடாம நடந்த பழக்கம் இல்லையே. ம், ம். என்ன சரி சரி வா வா வா, உங்க பாட்டி வேற பார்த்துட்டே இருக்காங்க. கிருத்திகா, கையை மட்டும் விட்டுறாத. நட நட, முடிஞ்சிடும் அவ்வளவுதான். வா 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 வா. உங்களுக்கு என்ன, செருப்பு போட்டிருக்கீங்க, செருப்பு போடாம நடந்து பாருங்க, புரியும். ஏய், ஏன் அழற? என்னம்மா 30 ரவுண்டு முடியறதுக்குள்ள வந்துட்டீங்க? முடியல பாட்டி. உங்களுக்கு என்ன, கையை விடாம தானே இருக்கணும். நான் என் புருஷன் கையை பிடிச்சிட்டு தானே இருக்கேன். சரி அயலி, அடுத்து நீங்க தான் போங்க. இப்படிலாம் சுத்தி வரலான்னு இருந்தா நாங்க 50 ரவுண்டு கூட சுத்தி வந்திருப்போமே. வர வேண்டியதானே? யார் வேண்டானது? ஆ, எனக்கு வேண்டியது கையை விடாம இருக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த ஐடியா தோணல, அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? புருஷன்னா இப்படிதான் இருக்கணும். பொண்டாட்டிக்கு ஒண்ணுன்ன உடனே எப்படி தாங்குன்னு தாங்குறான் பாத்தியா? இவன் தான் புருஷன். இதுங்களும் இருக்கே. ம், ஏய், என்ன பாக்குற? சரி சரி, எல்லாரும் கீழே போய் சாப்பிடலாம். வாங்க வாங்க போலாம்.
அம்மா அயலி, என்னை மன்னிச்சிருமா. தெரியாம நான் உன் மேல சந்தேகப்பட்டுட்டேம்மா. ஐயோ பாட்டி, என்ன நீங்க பெரியவங்க, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க. யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தானேம்மா. நான் உன்னை சந்தேகப்பட்டப்போ அது உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். நான் அன்னைக்கு கோயில பார்த்தது ஒன்னதானா இல்ல வேற பொண்ணான்னு இன்னும் எனக்கு சரியா தெரியலதான். நான் இனிமே அத பத்தி யோசிக்கவே போறதில்ல. ஏன்னா நான் தான் இப்ப என் கண்ணு முன்னாடி உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேனே. அப்பா, நீங்க 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்னது என் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. இப்படி ஒரு உண்மையான புருஷன் பொண்டாட்டிய பார்க்கறதுக்கு மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன, ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு உண்மையா இருக்கோங்கிறது தான் முக்கியம். ரித்திகா, புருஷன் பொண்டாட்டினா எந்த நிலைமை வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. உனக்கு தெரியலன்னா உங்க அக்காவை பார்த்து கத்துக்கோ. அயலி, நான் வச்ச போட்டியில நீ தான் ஜெயிச்ச.